என்ன மாப்பிள்ள செய்வோமாப்பா பிரியாணி? செய்யலாம் மாம்சே. இன்னைக்கு 1 கிலோ பிரியாணி வச்சு நம்ம அட்டகாசமா செய்யறோம் பிரியாணி. நம்ம செய்யலாம். இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸ். ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாமா வீடியோவை? இப்போ வந்து அந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா, மட்டன் பிரியாணிக்கு தேவையானது கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய் தூள், எண்ணெய், பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், புதினா கொத்தமல்லி. இது வந்து இன்க்ரீடியன்ட். பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ கரெக்டாக இப்போ வந்து காய்கறி நம்ம கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஃபுல்லாக பொடிச்சா வெட்டணும் பாருங்க மாப்பிள்ள. வெட்டலாமா? பிரியாணி செய்கிறோம், தாக்குறோம், ஃபுல்லாக சாப்பிட்றோம். எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு, இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சாச்சு. நான் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய போய் அடுப்பு பற்ற வைக்க போகிறோம் பாருங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகலாம் மாப்பிள்ள. போகலாமாம்மா? ரெடி, வாங்க வாங்க போகலாம். சாலியில் உள்ள போயிருந்தா இதை கணப்பட வருது, அது கீழே அந்த விரலை பண்ணுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக வதக்கிக்கலாம். தெரியல வேணா, அதுவும் 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 அதை வெங்காயம் நல்லா வதக்கலாம், பொன்னிறமாக வதக்கணும் வெங்காயம். போட்டாச்சு. அடுத்து வந்து இன்க்ரீடியன்ட் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். கிட்டுல பட்டை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் நம்ம. அப்போ தான் நல்லா கலர் வரும். நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க மாட்டோம். என்னமாம்மா இப்போவே இவ்வளோ வாசனை வருது? இருவாப்பில் செய்ய தான் நல்ல டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயம் தக்காளி நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கணுமா? அடுத்து கரம் மசாலா போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிறோம். அது உப்பு வீடியோ கட் பண்ணலையே, கட் பண்ணி இப்போ நம்ம மட்டன் அள்ளி போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிளறிக்கிறோம்.
போடு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கறி வேகணும். அதுக்குள்ளே நம்ம போய் அரிசி அளந்துட்டு வந்துடுறோம். இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். கொச்ச பிறகு நம்ம அரிசி போட்டு சேர்த்துக்கலாம். சாப்பாடு கொஞ்சம் நேரம் கொதிக்க போடுவோம். இப்போ நம்ம இந்தியா கேட்டு பாஸ்மதி அரிசி இந்த கிளாஸில் அளந்துக்கிறோம் தண்ணிக்காக. கொட்டு கொட்டு 1 2 3 கிளாஸ் தண்ணி 3 கிளாஸ் அரிசி. சார் தண்ணி ஊற்றி அதுக்கட்ட தண்ணி ஊற்றி இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். கொச்ச பிறகு நம்ம அரிசி போட்டு சேர்த்துக்கலாம். சாப்பாடு கொஞ்சம் நேரம் கொதிக்க போடுவோம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டு அரிசி தட்டை மூடிக்கலாம். பிரியாணி முடிஞ்சிட்டு தம்மு போடலாம். நல்லா உள்ள அதுக்கு நல்லா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்ற வந்து அப்போ மண்ணு வேலை கறி மண்ணு நீ தான் கழுவி போடுறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மு வச்சுக்கிறோம். பக்குவமாக இருந்துக்குது. ஜூஸியாக இருந்தது. பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. கறியை பாருங்கள், மட்டன் கறி. இப்போ கறி நம்ம வந்து வெந்துச்சா பார்க்குறோம். பொசு பொசுன்னு வந்துக்குது. பொசு பொசுன்னு வந்துக்குது மாட்டுக்கு ஆட்டுக்கறி.
சூடான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகலாம். வாங்க கிட்ட வாங்க. கறியெல்லாம் சும்மா பஞ்சு பஞ்சாகவே இருக்குது. அப்படியே கறி மட்டனு நிலாட்டு கறி. நம்ம மட்டனாக அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது கறி. வாங்க சாப்பிட்லாம். சூடாகுது, கொஞ்சம் ஆறட்டும். சாப்பிட்றா சாப்பாடு அட்டகாசமாக வந்துக்குது. என்ன மாப்பிள்ள பிரியாணி எப்படி இருக்குது? சூப்பராக இது மாமா. பிரியாணி வேறு லெவலுக்கு இருக்குது. இந்த மாதிரி பிரியாணி நாங்கள் சாப்பிட்டே கிடையாது. பிரியாணி வந்து அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணியை. மாப்பிள்ளைகிட்ட கேட்போம். மாப்பிள்ளை என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். மாப்பிள்ள என்ன பிரியாணி? சூப்பராக இது மாமா. பிரியாணி சூப்பராக இருக்கா? பிரியாணி நம்ம கிடைக்காது. ஏன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரியாணி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன